ஃபோன் பார்க்க தான் சத்தியமாக இதுக்குள்ளே வந்தேன். வந்ததுக்கப்புறம் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா எதுவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அமேசான் கைவசம் ஒன்றும் இல்லை. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ ஆல்ரெடி இப்போ தான் ஃப்ளிப்கார்ட்டில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை தொடர்ந்து இப்போ வந்து நம்ம அமேசானில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அமேசான்லேயும் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது தான். ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே டிசைனர் கிட்ட தான் கொடுக்குறாங்க போல, வெப் டிசைனர். ஒரே டிசைனர் தான். அதே மாதிரி ஒரு சில டிவைஸ்லாம் அதே ப்ரைஸ் தான். முக்கிய குறிப்பு எதுக்குன்னா, ஏதாவது ப்ரைஸ் குறைஞ்சிருந்தா அதை நாங்கள் ஹைலைட் பண்ணி சொல்கிறோம். அப்படிதான் குறைஞ்சிருக்கா போடு, விலை குறைஞ்சி 1 லட்ச ரூபாய் கிடைக்கும்ன்றாங்க. Xiaomi 15 Ultra. ஆமாம். ஸோ அது வரட்டும். ஏர்பாட்ஸா 3 months ஆப்பிள் மியூசிக் ஃப்ரீன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காக எனக்கே திரும்ப ஃப்ரீ தர மாட்டாங்க. இது வரைக்கும் ஒரு அக்கௌண்ட்டில் ஆப்பிள் மியூசிக்கே யூஸ் பண்ணல அப்படின்னா ஃப்ரீ. புது அக்கௌண்ட்டாக இருந்தால் தான் கிடைக்கும். ஆமாம், அப்படி இல்லைன்னா கிடையாது. இது வேற பயங்கர பில்டப் கொடுத்தாங்கன்னு வாட்ஸ்அப் சொல்லிட்டு இருக்கோம். யார் தெரியுமா? யாரு தெரியாது. சிஐடியில் வருவாங்களே. தெரியாது. அது வாட்ஸ்அப் சொன்னா என்ன தேடிக்கிட்டு இருக்க நீ, இங்கே வந்து தேடு அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியா? சரி, ஓகே. ஐஃபோன் 15 என்னடா இது? அங்கே அதுக்கு ஐஃபோன் 15 ஃப்ளிப்கார்ட்லேயே வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் ஐஃபோன் 16 ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு 60 ஸ்டார்லாம் போட்டு 60,000 சொல்லியிருப்பாங்க. அதே சமயம் 15 60,000 சொல்லியிருப்பாங்க. எந்த முடிவோட இருக்கீங்க சொல்லுங்க, கமான் அப்படின்னு சொல்ற மாதிரி. எதுக்கு அமேசானில் 61,500 ரூபாய்க்கு வாங்கணும்? ஆனால் அமேசானில் எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்களுக்கு இருக்கிற பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் வந்து OnePlus இங்கே இருக்குது. ஸோ OnePlus Nord இருக்குது, OnePlus 13R இருக்குது, OnePlus 12R இருக்குது. இந்த மாதிரியான டிவைசஸ் வந்து இருக்கிறதுலே ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்குது. அதே சமயம் OnePlus 13 உங்களுக்கு 65Kங்கிறதெல்லாம் வந்து டே 1லேருந்து இருக்கக்கூடிய ஆஃபர் எதுவுமே மாறல. திருப்பி பார்த்தா அதே ப்ரைஸ் தான் இருக்குது. இல்லை, எல்லாமே அதே டிவைஸ் தான் இருக்குது. வேறு திரும்ப வந்து ஸ்லைடிங் மாதிரி கட்டுது. 12R கட்டுது. ஓகேங்க. 30K இது ஆல்ரெடி. OnePlus 12 53K. OnePlus 12 53Kங்கிறதும் ஓகே. ஏன்னா உங்களுக்கு ஒரு 12K அப்போ குறையுது ஆஃபரோட சேர்த்துனா. 65K அது கிடைக்குது 13. இது வந்து 53 கிடைக்குது இல்லையா, ஒரு 12K மாறுது. ஓகே, அசர வைக்கும் மிரள வைக்கும். இதானே அது. S25 Ultra ஆல்ரெடி இருக்கிற ப்ரைஸ் தான். அது டீலு கார்டு ஆஃபர் எல்லாம் போட்டால். Nord CE4 20,000ங்கிறது ஓகே வித் ஆஃபர்ஸ். அதே ப்ரைஸ் தான், எதுவும் மாறல. Z9X வந்து 10,499 ரூபாய்க்குலாம் கூட பார்த்த மாதிரி ஞாபகம். ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட அதே ப்ரைஸில் தான் சுற்றிட்டு இருக்கு. இது 35 M35லாம் வந்து 14,499 ரூபா, 14,999 ரூபாய்க்குலாம் பார்த்துட்டோம். ஐஃபோன் 16 பெரிய அளவில் டீல் இல்லை. Nord 4 நல்ல டீலு. Nord 4 வந்து உங்களுக்கு 25K வித் ஆஃபரு. Honor 200 இதுக்கு முன்னாடி எவ்வளோக்கு வந்ததுன்னா 20,000 ரூபாய்க்குலாம் வந்துட்டாங்க. 20,000 ரூபாய்க்கு வந்துச்சு. ஸோ அதனால் வந்து அதுவும் ஜோக்காக தான் இருக்குது. இது என்ன டீல்னு எனக்கே புரியல. அக்னி ஓகே, பட் அக்னி ஆல்ரெடி நாங்கள் சொல்லியிருக்கோம். ப்ரைஸ் கட்டே ஆயிருக்குங்க. ஆமாம். iQOO 12 வித்தவுட் எனி ஆஃபர் உங்களுக்கு டேரெக்டாகவே 42 அப்படின்றது வந்து மேசிவான ஃபோன். இந்த இடத்துல OnePlus 12 iQOO 12 அப்படின்னு பார்த்தா iQOO 12 வாங்கிட்டு போயிடலாம். ஆமாம், OnePlus 12 11,000 எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணணும். இத்தனைக்கும் ஆஃபரோட தான் அது 11,000. ஆமாம், இது ஆஃபர்லாம் எல்லாமே 42,000. iQOO 12 பெட்டர். ஆமாம். ஓ, A16 தான் M16. ஆமாம், ஏன்னா ஒரே பேர் மாற்றி விட்டுருக்கீங்க. ரொம்ப S24 இதில் 60,000 ரூபா போட்டிருக்கான். ஆமாம். ஃப்ளிப்கார்ட்டில் S24 ப்ளஸ் 60,000 நினைக்கிறேன். ஆமாம், ஃப்ளிப்கார்ட்டில் S24 ப்ளஸ் 60,000, கார்டு ஆஃபரோட 55,000. 53,000 ரூபா கார்டு ஆஃபரோட வந்து S24 ஃப்ளிப்கார்ட்டில். அதுக்கு நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் S24 ப்ளஸே வாங்கிட்டு போயிடலாம். சரி, யாரும் வாங்கக்கூடாத ஃபோன்ஸ் ஒரு சிலதுலாம் இங்கே இருக்குது. M55s அந்த மாதிரியான ஃபோன்ஸ்லாம். S23 Ultra 72,000, அது அதே ப்ரைஸில் தான் இருக்குது. சரி, OnePlus 13. டே எங்கே போனாலும் என்னடா ஒரே விஷயம் தான் வந்துட்டு இருக்கு. டே வந்துட்டு ஃபோனே இல்லைடா மாமா, திட்ட வார்த்தை இல்லாமல் திரும்ப அதே வார்த்தையை வச்சு திட்டிகிட்டு இருக்கான் மாமா மாதிரி தான். இவன்ட்ட விற்கிறதுக்கு ஆக்சுவலாக ஃபோனே இல்லை போல். iQOO Z9S இது வந்து அந்த கர்வ் பேனலோட கொஞ்சம் ப்ரீமியம் ஃபீல் வேணும்னு நினச்சா இதுக்கு போகலாம். நம்ம Z9 வந்து 15,999 ரூபாய்க்கு போட்டுச்சிருக்காங்க. Neo 9 Pro வந்து நல்ல டிவைஸ் தான். ஆனால் இப்போ மார்க்கெட்டில் வந்து 12R இந்த ப்ரைஸில் இருக்கிறனால எல்லாரும் இதுக்கு போக மாட்டாங்க. அப்புறம் iQOO 12 திரும்பியும் அதே தான் வருது. அப்புறம் iQOO Z7 Pro. ஸோ இதுவும் இருக்குது 18,500 ரூபாய்க்கு. ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ரீமியமான ஃபீலை டெலிவர் பண்ணுறது under 20Kல. Redmi A4 8,299 ரூபா. இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே ப்ரைஸ் தான். Note 13 5G, இன்னும் Note 13 5Gலாம் வித்துக்கிட்டு தான் இருக்கா? என்ன அதே ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இருக்கு? அதான், அப்போ Note 14 5G தான் வாங்குவாங்க யாராக இருந்தாலும். இங்கே பாருங்க, இதுதான் வந்து இவங்க இனிஷியலாக வைக்க வேண்டிய ப்ரைஸே. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் லான்ச் பண்ணியிருக்கலாம். ஆமாம், கரெக்ட் தான். இருக்கும். Redmi Note 13 Pro சூப்பர் ஃபோனுங்க. அது வந்து 7 Gen 2 17. இந்த ப்ரைஸில் நீங்கள் லான்ச் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபோன் என்ன ஆயிருக்கும் தெரியுமாடா? அப்போ லான்ச் பண்ணியிருந்தா என்ன அவங்களுக்கு கல்லா கட்டியிருக்க முடியாது. அவங்க லாஸ்ட்டில் சுற்றிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் ஹிட் ஆகிருப்பாங்கல்ல. ஹிட்டாக என்ன பண்ணுறது? திரும்ப அடுத்த ஃபோனில் நீ ஓகே சேல் அதிகமாகிடுச்சின்னு சொல்லிட்டு அடுத்த ஃபோனில் விட்ட காசை பிடிப்போன்னு திரும்ப ப்ரைஸ் இப்போ அப்போ எவனும் வாங்க மாட்டாங்க. வேறு பிராண்ட் போய்டுவோம்ல, அவ்வளோதான். அதனால் யாரும் வர மாட்டாங்க. வியூ ஆல். Realme GT 60 25,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது. டாப் ரேட்டட்னு சொல்லி அது போய் சரிங்க. மொத்தம் வந்து சாரிங்க, உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் நான் அதே தான் இருக்கு. இல்லைடா, அதே தான் இருக்குன்னு மட்டும் இல்லைடா, ஏதாவது கொஞ்சம் நிஜமாவே நல்லா இருக்குமான்னு தேட தான் நான் நிஜமாக வந்தேன். சீரியஸாக எதுவுமே வந்து அவுட்ஸ்டாண்டிங்காலாம் இல்லை அப்படிங்கிறத கன்வே பண்ணிக்கிறேன்.
ஹெச்எம்டி ஃபியூஷன் கூட 18,000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கு. அதுவே வந்த புதுசுல 13,500 ரூபாய்க்குலாம் ஒரு சிலர் கார்டு ஆஃபரோடலாம் வாங்கினாங்க. கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க இல்லையே. F27 ப்ரோலாம் வாங்குறதுக்கு இல்லை இப்படி ப்ரைஸை ஏற்றிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இறக்குவாங்களோ, அதுக்காக எல்லாத்தையும் ஏற்றிருக்காங்களோ. இப்போ ஸ்மார்ட் சேவிங் டேஸ்னா அப்புறம் ஏன் போட்டாங்க? ஃப்ளிப்கார்ட் ஓகே, ஆனால் அதில் டெலிவரி இஷ்யூலாம் இருக்குதான், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் எங்களால் ப்ராமிஸ் பண்ண முடியாது. டீல்ஸ் பார்த்தா அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃப்ளிப்கார்ட் ஏதோ ஓரளவுக்கு அட்ராக்டிவாக கொண்டு வந்திருக்கான். சரி, நான் வந்து ஆக்சுவலாக இந்த ஆங்கர் வந்து நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தோம், சவுண்ட் கோரு. அது எப்படி இருந்தது? V30i உனக்கு எப்படி இருந்தது? நீங்கள் அவுட்டோர், அதாவது இன்டோர்லேயே கூட ஓகே மாட்டியிருந்தீங்கன்னா யார் உங்களை திட்டினாலும் கேட்கும், யார் உங்களை பேசினாலும் கேட்கும். ஹைலைட் பாரு, V30i எங்கே இருக்குது? இங்கே பாரு, V20i. அது முன்னாடி அந்த சீரீஸ் கம்மியாயிடுச்சு, கம்மி ப்ரைஸ்க்கு விற்கிறாங்க. ஓப்பன் இயருக்கு ஃபேன் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன் போகிற போக்கில். நல்லா இருக்காது, ஏன்னா காதில் மாட்டினா தான் நமக்கு பிரச்சனையே இருக்கிறது இல்லையே. சுற்றி யார் என்ன பேசினாலும் நம்ம கேட்டுட்டு தான் இருக்குது, அதனால் ப்ராப்ளம் இல்லை. போடு 1 ரோர். 1 ரோர் உங்களில் யாருக்காவது தெரியும்னா சொல்லுங்கள் என்னென்னு. ஆமாம், இயர்ஃபோன் மாதிரி நாங்களும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆமாம், ஃபோன் பார்க்க தான் சத்தியமாக இதுக்குள்ளே வந்தேன். வந்ததுக்கப்புறம் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா எதுவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அமேசான் கைவசம் ஒன்றும் இல்லை. எஸ், வி ஆர் வெரி சாரி. ஃப்ளிப்கார்ட் பார்த்தா ஏதோ 1-2 பங்கமாக வச்சுருந்தான். ஆமாம், அமேசானில் பெருசாக எதுவும் இல்லை. ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டில் பண்ணால் அமேசான்லேயும் பண்ணுவாங்களே அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனில் தான் உள்ளே வந்தோம். பட் நத்திங் கூட அங்கே தான் தாங்க இருக்குது. அது கூட அங்கே தான் இருக்குது, இங்கே எதுவும். மார்ச் 16 பிறக்குது. சரிங்க. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எப்படியும் Q&A செஷனில் நம்ம சந்திப்போம். அமேசான் இப்போதைக்கு டீல் எதுவும் போடல, அவன் சும்மா ஸ்மார்ட் சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏமாத்துறான், நம்பாதீங்க சரியா?